எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நல்ல எண்ணங்கள் இருந்தால் செயல்கள் சிறப்பாக இருக்கும். நாம் பேசும் வார்த்தைகளும் எண்ணமும் நல்லதாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையும் நல்லதாகவே இருக்கும். கோவிலுக்கு சாமி கும்பிட போகும்போது தூய்மையான பக்தியுடன் செல்ல வேண்டும். கோவிலுக்குள்ள தப்பி தவறியும் சில தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு இந்து தர்ம சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்னென்ன தவறுகள் கோவிலுக்குள்ள செய்யக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மனக்குறைகள் நீங்கவே நாம் கோவிலுக்கு செல்கிறோம். அங்க போய் எதையாவது பேசி யாருடனாவது சண்டை போட்டு மன உளைச்சலை அதிகரித்து கொள்ளக்கூடாது. கத்தியும் பேசக்கூடாது. அடுத்தவர்களை பற்றி குறையும் பேசக்கூடாது. இறை சிந்தனையோடு இறைவனின் நாமங்களை மட்டுமே உச்சரித்து கொண்டிருக்க வேண்டும். கோவில் பிரகாரத்தில் நுழைய முன்பு நாம் கோபுர தரிசனத்தை செய்துவிட்டு தான் நுழைய வேண்டும். அதுபோல் திரும்பி வரும் பொழுதும் கோபுரத்தை தரிசனம் செய்துவிட்டு தான் வீட்டிற்கு செல்ல வேண்டும். சிவ ஆலயம் சென்றால் நீங்கள் செல்வதனால் அங்கிருக்கும் நந்தி தேவருக்கும் சிவனுக்கும் இடையில் எவ்வளவு இடம் இருந்தாலும் நாம் அந்த வழியாக நடந்து போகக்கூடாது. நிறைய பேர் இவற்றை சரியாக கடைபிடிப்பதில்லை. நந்தி தேவருக்கும் சிவனுக்கும் நடுவுல பக்தர்கள் நடந்து போவது மிகப்பெரிய பாவம் என சாஸ்திரம் சொல்லுது. தெரியாமல் செய்திருந்தால் பரவாயில்லை, இனி தெரிந்தும் இந்த தவறை செய்யாதீர்கள். இவ்வாறு செய்வதால் நந்தி தேவரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். நந்தியிடம் அனுமதி பெற்றுதான் சிவ தரிசனம் செய்ய வேண்டும். சன்னதி அடைக்கப்பட்ட பின்னரோ விளக்குகள் எரியாத நிலையிலோ கோவிலுக்கு போய் வணங்கக்கூடாது. சாமி தரிசனம் செய்யும் பொழுது ஒரு கையை வைத்து மட்டும் ஆரத்தியை தொட்டு வணங்கக்கூடாது. ஒரு சிலர் கைகளில் அர்ச்சனை கூடை, செல்போன் என ஏதாவது பூஜை பொருட்கள் வைத்து கொண்டு தரிசனம் செய்வார்கள். இதுபோல கட்டாயம் செய்யவே கூடாது. நீங்கள் கைகளில் எந்த பொருளை வைத்திருந்தாலும் அதை கீழே வைத்துவிட்டு 2 கைகளையும் சேர்த்து தான் சாமி தரிசனம் செய்ய வேண்டும். ஆரத்தியை 2 கைகளால் மட்டுமே தொட்டு கண்களிலும் தலையிலும் ஒற்றிக்கொள்ள வேண்டும். அதே போல தீர்த்தம் கொடுத்தால் அதனை கீழே சிந்தாமல் வலது கையின் அடியில் இடது கையை வைத்து தீர்த்த பிரசாதத்தை பெற வேண்டும். கோவிலில் இருக்கும் கொடிமரம், பலிபீடம், நந்தி, கோபுரம் ஆகியவற்றின் நிழல் தரையில் படும் பொழுது அதை தெரியாமல் கூட நாம் மிதித்து விடக்கூடாது. இந்த விஷயமும் நிறைய பேருக்கு தெரிவதில்லை. இவற்றின் நிழல்களை மிதிப்பவர்களுக்கு தோஷங்கள் ஏற்படும். இந்த 4 நிழல்களையும் மிதிக்காமல் சுற்றி கொண்டு செல்வது மிகவும் நல்லது. கோவிலில் கொடுக்கும் விபூதி, குங்குமத்தை நாம் நெற்றியில் பூசிக்கொண்டு மீதம் இருந்தால் அதனை உடம்பில் பூசிக்கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. சிலரோ துண்டுகளிலும் சுவர்களிலும் கொட்டிவிட்டு செல்வார்கள். அது தவறானது. பிரசாதம் என்பது இறைவனின் ஆசியோடு நமக்கு வழங்கப்படுகிறது. அதனை நாம் உதாசீனப்படுத்துவது போல கோவிலிலேயே விட்டுவிட்டு செல்லக்கூடாது. நம்முடைய வீட்டிற்கு எடுத்து சென்று பூஜை அறையில் வைத்து தினசரியும் நெற்றியில் வைத்துக் கொள்ள வேண்டும். கோவிலில் கொடுக்கும் பிரசாதங்களை நாம் கருவறைக்கு அருகில் நின்று சாப்பிடக்கூடாது. கொடிமரத்தை விட்டு வெளியே வந்து தான் சாப்பிட வேண்டும். சாப்பிட்டு விட்டு கைகளை கழுவலாம், கால்களை கழுவக்கூடாது. வீட்டிற்கு சென்றதும் உடனே காலை கழுவி விடக்கூடாது. சிறிது நேரம் அமர்ந்து விட்டு பின்னர் தான் கை கால்களை கழுவ வேண்டும். கோவிலுக்குள் சிலர் உறங்குவார்கள். அது தவறான செயல். நீண்ட தூரம் பயணம் செய்து வந்து அசதியாக இருந்தாலோ நடை அடைக்கப்பட்டு இருந்தாலோ கோவில் கொடிமரத்தை தாண்டி உள்ள மண்டபங்களில் சிறிது நேரம் கண்ணயரலாம். கோவிலுக்குள் செல்போனின் புகைப்படம், வீடியோ எடுக்கக்கூடாது என்று விதிகள் இருந்தாலும் எத்தனையோ பேர் தங்களின் கைகளில் செல்போனை வைத்து வீடியோ எடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர். இதே போல கோவிலுக்குள் போய்தான் செல்போனில் சத்தமாக பேசுவார்கள். ஆலய தரிசனத்திற்கு செல்பவர்கள் கூடுமான வரைக்கும் செல்போனை அறைகளில் வைத்து விட்டு செல்வது நல்லது. இதனை கடைபிடித்து வணங்கினால் இறைவனின் ஆசை முழுமையாக கிடைக்கும். கோவிலுக்குள்ள எந்தெந்த விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோல பார்த்தோம். இது போல் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.